டெல்லியில் ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடிலாம் வந்து ஹோலி பண்டிகை நடந்தது. ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு லட்டை வச்சு ஒருத்தர் வந்துட்டு ஏமாத்திருக்கான். போலீஸை ஏமாத்திருக்கான், ஊரை ஏமாத்திருக்கான். என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? அவனோட குழந்தைய அவனே கொலை பண்ணிட்டு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பொய் சொல்லி தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்காக வந்துருக்கான். கொன்று நாடகம் ஆடி இருக்கான். அந்த பொண்ணோட நிலைமை என்ன, அந்த பொண்ணு எப்படி இறந்தது, இதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல நியூஸ்களை உண்மையாகவும் உடனடியாகவும் உண்மை ஆராய்ந்து உங்கள் முன்னாடி தான் கொண்டு வரதுக்கு நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஒருமே பண்ண முடியாது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த சேனலுக்கு, சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம நிகழ்ச்சி போய் பார்க்கலாம். 3 நாளைக்கு முன்னாடியில் ஒரு டெல்லியில் வந்துட்டு ஹோலி பண்டிகைங்க. ஹோலி பண்டிகைக்கு பயங்கரமாக அவங்க எல்லாமே கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அந்த டெல்லியில் காஸ்ட்லியாபாத்ன்ற ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மேனுங்க, அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, குடிச்சிட்டு அவங்க வீட்டில் இருந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கான். அந்த தப்பாக நடந்து அந்த பிள்ளையும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு அந்த குழந்தை இறந்துருக்குங்க. இதை வந்து நாடகமாடி மறைச்சிருக்கான். அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நாள் ஹோலி பண்டிகை நடந்துச்சு. ஹோலி பண்டிகை நடந்த அன்னைக்கு இவன் ஃபுல் போதையில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தப்போ குடும்பத்தோட அம்மாவோட அவருக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. இந்த 4 பெண் குழந்தைல 7 வயது குழந்தைய வந்துட்டு தனியாக ரூம் அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அழைச்சிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த புள்ள கடந்து கத்த ஆரம்பிச்சிச்சு. 7 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அது பாட்டில் கடந்து கத்திருக்கு, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான். கழுத்தை நெரிக்க அவன் கொண்டுட்டான். இந்த மது போதையில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு கூட அவனுக்கே தெரியல. கழுத்தை நெரிச்சு கொண்டு முடிச்சிட்டான். கழுத்தை நெரிச்சிட்டான். அந்த கழுத்தை நெரிக்க அந்த குழந்தை இறந்துருச்சு. இதை மறைக்கிறதுக்காக காலையில் சீக்கிரமாக கிளம்பி தன்னோட குழந்தைய கையில் தூக்கிட்டு நேராக பக்கத்தில் உள்ள கிளினிக்கல் ஓடி இருக்கான். இந்த மாதிரி என்னோட குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, என்னாச்சுன்னு பாருங்க. அப்போ பார்த்தப்போ இந்த குழந்தை இங்கே பார்க்க முடியாதுங்க, கிளினிக்கல் தானே, அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் இங்கேயே பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. பார்க்க முடியாதுங்க, நீங்கள் அழைச்சி எடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டுருக்காங்க எதற்கால என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை, பக்கத்தில் ஒரு வீட்டில் ஹோலி பண்டிகைக்கு லட்டு கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை மாட்டி விட்டான். அது இவ்வளோ பெரிய கொலையை இத்தினோண்டு லட்டில் கொண்டு மறைச்சிருக்கான். இந்த மதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்குது பாருங்க. மறைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்து இவங்களை வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த பாடியை வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு இறந்து போச்சு. அந்த குழந்தைய வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்துட்டு அவசரமாக எடுத்துகிட்டு போய் இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ரிசல்ட் எடுத்து தான் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கொள்ளை வந்து நார்மலாகவே இறக்கலை, வயிற்றோடினால அது இறக்கவே இல்லை. பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு அந்த குழந்தை வந்து கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. இதற்கு முன்னாடியே போலீஸ்காரங்க வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. லட்டு கொடுத்தவங்கள்ட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே லட்டு சாப்பிட்டாங்க, இந்த குழந்தைங்களும் லட்டு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் வந்து அந்த லட்டில் வந்துட்டு சாப்பிட்ட எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, லட்டு கொடுத்தவங்க பழைய போட்டு இவங்க முன்னே அவசரமாக போய் எரிச்சு எல்லாத்தையும் எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு இவனும் ஆள் எஸ்கேப்புங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு வரதுக்கப்புறம் அவனே சொல்லியிருக்கான், உண்மையை ஒருத்தருக்கான், நான் தான் கொன்னேன், இந்த மாதிரி நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், படுத்திருந்தப்போ நான் பிள்ளைய நான் தனியாக கூப்பிட்டு போய் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். குழந்தையும் இறந்துருச்சு. இந்த மாதிரி ஆளெல்லாம் குழந்தை இறந்துருச்சு, இதை பற்றி நம்ம பெருசாக பேச போகிறது கிடையாது. இப்போ என்ன பேசுறது? இதில் பாலியல் பலாத்காரம், தன்னுடைய பெத்த பொண்ணே அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டு இருக்கான். இதை போய் என்னத்தை போயிட்டு இந்த டாபிக் எடுத்து என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியல பாருங்க. ஒரு ஒய்ஃப் இருக்கா, இத்தனை குழந்தைங்க இருக்குது, தன்னுடைய பெத்த குழந்தை, அது 7 வயசு குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அது உண்மையில இந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரம்லாம் நாட்டில் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் நம்ம இந்தியாவில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் என்ன ஒரு தீர்வுன்றதை இன்ன வரைக்கும் தெரியாமல் போயிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது. அந்த அந்த கொடூரவனுக்கு மது போதையில பண்ண அந்த கொடூரவனுக்கு தக்க தண்டனை கிடைச்சே ஆகணும் அவனுக்கு. ஏன்னா இதை வந்துட்டு நம்ம வந்து பேசிட்டு விட போறிய ஒரு நியூஸ் கிடையாது. கண்டிப்பாக அந்த நியூஸ் எல்லாரும் அவனுக்கு வந்து கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும்.